ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஷரண் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டு, அதனால தான் ஒரு 3 டேஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், அப்புறம் இங்கிலீஷ் சீனியர், இந்த மூணுத்துக்கான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஃபஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ, செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ, எத்தனை மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன், அதை இங்கிலீஷ்க்கு இந்த 3 பேப்பர் தான் முக்கால்வாசி நிறைய பேர் எழுதுவீங்க. அந்த பேப்பருக்கு இந்த பேப்பர்லேயே பார்த்துடலாம், சாரி இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அடுத்து தமிழுக்கு இன்னொரு செப்பரேட் வீடியோ வரும். அதில் தமிழ் இளநிலையும் தமிழ் முதுநிலையும் அதில் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஜூனியர். இங்கிலீஷ் ஜூனியரில் ஒரே பேப்பர் தான், பேப்பர் 1. இது 80 வேர்ட்ஸ் பெர் மினிட். இது 7 மினிட்ஸில் டிக்டேஷன் எக்ஸாமில் போடுவாங்க. அந்த 7 மினிட்ஸ் டிக்டேஷன் போட்டதை நம்ம எக்ஸாமில் 1 ஹவரில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணதை நம்ம 45லேருந்து 59 மார்க் எடுத்திருந்தா செகண்ட் கிளாஸ். அதுவே 60லேருந்து 94% எடுத்திருந்தா ஃபஸ்ட் கிளாஸ். அதுவே அபவ் 95 எடுத்திருந்தா டிஸ்டிங்ஷன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஜூனியரு, ஒரே பேப்பர் தான், 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு, 7 மினிட்ஸ் டிக்டேஷன் போடுவாங்க. அதை நம்ம 1 ஹவருக்குள்ளே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும். அதில் மினிமம் பாஸ் மார்க் 45 தான். அதாவது 45ன்றது எப்படின்னா 35 + 10. இந்த 10 மார்க் எதுக்குன்னா, நம்ம ஷார்ட் ஹேண்ட் எழுதுவோம்ல ஒரு பேப்பரில், அந்த ஷார்ட் ஹேண்ட் எழுதுறதுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அது எப்போதுமே கொடுத்துருவாங்க. எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஒரு 35 நம்ம எடுத்திருந்தாலே 35 + 10 45 வந்துடும். இந்த 45 மார்க் இருந்தாலே நம்ம பாஸ் ஆகிடலாம். அது இல்லாமல் 45 மார்க்லேருந்து 59 மார்க் வரைக்கும் இருந்தால் செகண்ட் கிளாஸ். அதுவே 60லேருந்து 94 மார்க் வரைக்கும் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ். அதுவே அபவ் 95 இருந்தால் அது டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கருதப்படும். இப்போ இங்கிலீஷ் இன்டர் பார்ப்போம். இங்கிலீஷ் இன்டரில் பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் அதே 7 மினிட்ஸ் தான் டிக்டேஷன் போடுவாங்க. இங்கிலீஷ் இன்டரில் மார்க் 100 மார்க்கு. இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் 7 மினிட்ஸ் டிக்டேஷன் போட்டுட்டு நம்ம 1 ஹவர் 15 மினிட்ஸில் அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பேப்பர் 1க்கு. பேப்பர் 2ல் டோட்டலாக 100 மார்க்ஸு. அதில் இந்த டெண்டர் நோட்டீஸ், அப்புறம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஐ விட்னஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா பிஸ்னஸ் லெட்டர் இந்த மாதிரி நிறையா வரும். அதில் ஒரு 80 மார்க் கேட்பாங்க. அது இல்லாமல் 20 மார்க் பிரின்சிபல்ஸ் கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஃபோனோகிராஃபி. இதில் 20 மார்க்ஸு. இந்த டெண்டர் நோட்டீஸ், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஐ விட்னஸ் ஒரு 80 மார்க். டோட்டலாக 80 + 20 100 மார்க். இதில் ஒரு 100 மார்க். பேப்பர் 1ல் ஒரு 100 மார்க்கு. பேப்பர் 1 100 மார்க், பேப்பர் 2 100 மார்க். டோட்டலாக 200 மார்க். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 7 மினிட்ஸ் போடுவாங்க. 7 மினிட்ஸ் டிக்டேஷன் போடுவாங்க. அதில் 1 ஹவர் 15 மினிட்ஸில் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் 100 மார்க்குக்கு. இதோட இது முடிஞ்சிருச்சு. பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு. பேப்பர் 2 என்னென்னா 100 மார்க்ஸ். அதே 100 மார்க்ஸ் தான். 80 மார்க்ஸ் இந்த டெண்டர் நோட்டீஸ் அண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஐ விட்னஸ் இதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. இல்லை பிஸ்னஸ் லெட்டர் அஃபிஷியலாக கேட்பாங்க, அதுலேருந்து வரும். இதுலேருந்து 80 மார்க்கு. அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி, இந்த பேசிக்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போட ஆர்னா எங்கே வரும், டவுனோட ஆர் எங்கே வரும், அந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் இருக்கும். பிட்மேன் புக்கிலேருந்து கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு 20 மார்க். டோட்டலாக 100 மார்க்ஸா. இந்த 100 மார்க்கும் பேப்பர் 1லேருந்து 100 மார்க், இதுலேருந்து ஒரு 100 மார்க். டோட்டலாக 200 மார்க். டோட்டலாக 200 மார்க்கில் நம்ம 90 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். இன்டரில் 90 மார்க்ஸ் எடுத்தால் ஜஸ்ட் பாஸ் ஆகிடலாம். 90லேருந்து 119 90லேருந்து 119 எடுத்தால் செகண்ட் கிளாஸ். அதுவே
120லேருந்து 149 வரைக்கும் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ். அதுவே 150 அண்ட் அபோவ் எடுத்தால் டிஸ்டிங்ஷன். இதான் வந்து ஜூனியருக்கும் இன்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து 7 மினிட்ஸ் வாசிப்பாங்க, டிக்டேஷன் போடுவாங்க. அது வந்து 1 hour 15 minutes வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பேப்பர் 2ல் 100 மார்க்ஸ், அதேமாதிரி 100 மார்க்ஸ் 80 + 20 பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 1ல் வந்து டெண்டர் நோட்டீஸ், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஐ விட்னஸ் இதெல்லாம் சேர்த்து 80 மார்க் இதுலேருந்து வரும். 20 மார்க்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி இதுலேருந்து வரும். இது டோட்டலாக 100 + 100 200ல் 100 + 100 200ல் 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். அதில் வந்து 90 to 119 மார்க்ஸ் இருந்தால் செகண்ட் கிளாஸ். அதுவே 120லேருந்து 149 வரைக்கும் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ். அதுவே 150 அபோவ் இருந்தால் டிஸ்டிங்ஷன். இதுதான் வந்து இன்டருக்கான கிரேட் சிஸ்டம். இப்போ வந்து இங்கிலீஷ் ஜூனியருக்கும் இங்கிலீஷ் இன்டருக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் சீனியர் வந்து இப்போ இங்கிலீஷ் இன்டர் வந்து 100 words per minute. இங்கிலீஷ் சீனியர் வந்து 120 words per minute. இங்கிலீஷ் சீனியர்லேயும் பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் வந்து பேப்பர் 1 வந்து அதே 7 minutes தான். அந்த 7 minutesல போகிற டிக்டேஷனை வந்து நம்ம வந்து 1 hour 30 minutesல வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸில் நம்ம 35 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம்ல, ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் போடுறதுக்கு 10 மார்க்கு. டோட்டலாக 45 மார்க் இருந்தால் இந்த பேப்பர் 1ல் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது பேப்பர் 1ன்றது வந்து 45 மார்க் மட்டும் இருந்தால் நம்ம பாஸ் ஆக முடியாது. பேப்பர் 2 நம்ம வந்து அந்த மார்க்கையும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பேப்பர் 2ல் இப்போ இன்டர்வியூவில் பார்த்த மாதிரியே தான். ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் வந்து கண்டென்சேஷன், அடுத்து வந்து இந்த டெண்டர் நோட்டீஸ், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஐ விட்னஸ். இதில் வந்து இல்லாட்டி ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் லெட்டர் மாதிரி கேட்பாங்க. இதுலேருந்து வந்தால் 60 மார்க்ஸ் வரும். கண்டென்சேஷன் வந்து 40 மார்க்ஸ். டோட்டலாக 40 + 60 = 100 மார்க்ஸ் வந்து இதில் 100 மார்க்ஸ், இதில் 100 மார்க்ஸ். டோட்டலாக பேப்பர் 1 100 மார்க்ஸ், பேப்பர் 2 100 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸ். இதில் வந்து நம்ம 90 மார்க் இருந்தால் கிளியர் பண்ணிடலாம் இங்கிலீஷ் சீனியரில். அதில் இன்டருக்கு உள்ள அதே ரூல்ஸ் மாதிரி தான். 90லேருந்து 119 மார்க் இருந்தால் செகண்ட் கிளாஸ். அதுவே 120லேருந்து 149 வரைக்கும் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ். அதுவே அபோவ் 150 இருந்தால் டிஸ்டிங்ஷன். இதுதான் வந்து மினிமம் பாஸு, அப்புறம் வந்து டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸுக்கு. இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா, இங்கிலீஷ் ஜூனியர் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் இன்டர் பார்த்துருக்கோம், அதே மாதிரி இங்கிலீஷ் சீனியர் பார்த்துருக்கோம். மூணு எக்ஸாமுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோ, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம், செகண்ட் கிளாஸ் எடுத்தால் செகண்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், அது இந்த 4 வேலையும் பார்த்துருக்கோம். 1 2 3 4 இந்த 4த்துக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு டோட் வெப்சைட் போய்ட்டு இதில் வந்து அகாடமிக்குன்னு இருக்கும். இதில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கிறதுல சிலபஸ்ன்னு இருக்கிறதுல சிலபஸ் போயிட்டு ஷார்ட் ஹேண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே அதில் ஷார்ட் ஹேண்ட் சிலபஸ் நீங்கள் இருக்குது பாருங்கள். ஷார்ட் ஹேண்ட் சிலபஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட். அப்புறம் செகண்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் சொன்னது இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறத பார்த்து தான் சொன்னேன் நான். இந்த வந்து 45 மார்க்ஸ்லேருந்து 59 இருந்தால் செகண்ட் கிளாஸ். அதே மாதிரி 60 to 94 இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ். 75 மார்க்ஸ்லேருந்து அபோவ் இருந்தால் டிஸ்டிங்ஷன். அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர்மீடியட் கிரேடுக்கு எவ்வளோ, எல்லா விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன நோட்டீஸ், இன்வைட்டிங் டெண்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு, சர்க்குலர்ஸ், பெட்டிஷன்ஸ், ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் சொன்னது தான். அப்புறம் வந்து இன்டருக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து
பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி இது 20 மார்க்ஸ், அது 80 மார்க்ஸ் சொன்னேன், டோட்டல் 100 மார்க்ஸ். அதே மாதிரி அந்த மார்க்கோட வேல்யூவேஷன் எப்படி, ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் எத்தனை மார்க், செகண்ட் கிளாஸ்னால் எவ்வளோ மார்க், டோட்டல் வந்து 200 மார்க்ஸ், அது சொன்னது தான். சிலபஸ் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் கிரேட், அதுக்கும் நான் சொன்னது தான், அதே தான். இதை பார்த்தா நான் வந்து சொன்னேன், இதான் வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்கதான். ஹை ஸ்பீடு வேணுன்றவங்க வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால் அவங்க இங்கே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தமிழுக்கான அதை பார்ப்போம். தமிழுக்கும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இளநிலைக்கும் முதுநிலைக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதான் வந்து கொடுத்துருக்கு. அது அடுத்து வந்து மிகு விரைவு தேர்வு இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் ஹை ஸ்பீடு அவங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் தான் இதில் பார்த்துக்குங்க. டவுட் வெப்சைட்டில் தான் இருக்குது. வேறு எதுவும் ஷார்ட் அண்ட் ஓரியன்டாக எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழ் இளநிலை அப்புறம் வந்து தமிழ் முதுநிலைக்கான மார்க் சிஸ்டம் வந்து எப்படி வந்து இவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க, டவுட் அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். Until then, see you guys. See you in next video.